நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆண்டாளு, அழகர் 2 பேருமே வந்து தனி குடித்தனம் வந்துட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பாரதி கூட அவங்க சேர்ந்து வாழ வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இனிமே வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா நாங்களும் போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டியும் நம்ம லட்சுமி கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "யாத்தா நீ யாரு? எனக்கு பிள்ளையா? அவனுக்கு பிள்ளையா? என்ன நீங்க லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க வேற இருக்காங்க. நம்ம பாரதி வேற இருக்காங்க. "அப்பா நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க என்னைய மகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அத்தா என்னத்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ எப்பயுமே எனக்கு மக தான்த்தா. சொல்லுத்தா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க தான்ப்பா உங்க மேல தான் தப்பு. நீங்க தான் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆத்தா இவன் தான் போலி சாமியார கூட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம பாரதி வந்து சொல்றாங்க, "இல்ல அப்பா நான் இத மட்டும் சொல்லல. நான் நடந்த ஓவராலா சொல்றேன். நீங்க வந்து கைக்குள்ளேயே வச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆண்டாள. ஆனா அது வந்து தப்பு. அது வந்து நீங்க கல்யாணம் முடியிற வரைக்கும் தான் ஓகே. இப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் வந்து அவ புருஷனோட இருக்கிறது தான் சரியா வரும். அவங்க 2 பேத்த தனியா விடுங்க. நீங்க இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் அவ வந்து அந்த பக்கம் போக முடியாம, உங்க பக்கம் வர முடியாம சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தான் குடும்பத்தில வந்து இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நீங்க அவள தனி குடித்தனம் அனுப்பி வைங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும்ப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அவன நம்பியெல்லாம் என்னால அனுப்ப முடியாது. அவன் என்ன கஞ்சி கூட ஊத்த மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஏய் என்னடா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இதுவரைக்கி அவங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கு எல்லாத்துக்குமே காசு அவன் குடுத்துட்டான்டா. அவ கழுத்தில போட்டிருக்கிற தங்க செயின் கூட அவன் வாங்கி போட்டதுதான். அதெல்லாம் பார்த்துக்கிருவான் அவன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "ஆமாப்பா அவங்க 2 பேத்த அனுப்பி வைங்க. கஷ்டப்படட்டும். அதில என்ன இருக்கு? கஷ்டப்பட்டு முன்னேறட்டும். அப்படி முன்னேறுனா முன்னேறட்டும் நல்லது தான். முன்னேற முடியலைன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தான்ப்பா 2 பேர் வருவாங்க. அப்ப சொல்லுங்க உங்க விருப்பத்த. எனக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. உங்க விருப்பப்படி தான் அவங்க இருந்தாகணும். நீங்க தயவுசெய்து வந்து அவளோட ஆண்டாளோட கைய விடுங்கப்பா. அவ வந்து அவ புருஷனோட சேர்ந்து வாழட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. "சரித்தா அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆனா ரொம்ப தூரம்லாம் போக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அவங்க 3 பேர் அவங்க வந்து 3 நாள் வந்து எங்க குடும்பத்தோட இருக்கட்டும். அவங்க எப்படி வந்து குடும்பம் நடத்துறாங்கன்னு நீங்களும் பாருங்க பக்கத்துல இருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கடுத்து தனியா அனுப்புங்க. அதுவரைக்கும் எங்க வீட்லயே இருக்கட்டும். எங்க வீட்லயே சேர்ந்து இருக்கட்டும். அவங்களே சமைச்சு தனியாவே சாப்பிடட்டும். தனி குடித்தனம் மாரி எங்க வீட்ல இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்றாங்க. "சரித்தா 3 நாள் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம இவங்க ஆண்டாள் வந்து சொல்றாங்க, "ஏய் பாரதி என்னால்லாம் அவங்க கூட போய் வாழ முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் உன் கூட எவன்டி வாழணும்னு சொன்னா? என்னாலயும் வர முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து 2 பேரும் வர முடியாது, வர முடியாதுன்னு வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழகரும் ஆண்டாளும். பாரதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. "இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, தயவுசெய்து எங்க கூட வந்து சேர்ந்து வாழுங்க. இல்லைன்னா நானு, ஆதி, தமிழ் கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். வேற எங்கேயாவது போறோம். உங்ககிட்ட இருக்க முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோவப்படுறாங்க. "ஏய் இருடி இருடி எதுக்கு எடுத்தாலும் போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி நாங்க வந்து இருக்கணும் அவ்வளோதானே. வந்து இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க என்னால்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "மாப்ள தயவுசெய்து ஒரு 3 நாள் போய் இருங்க மாப்ள." அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்றாங்க. "அட என்னத்த நீங்க வேற." அப்படின்னு அவர் சொன்னோனே, "எனக்காக போங்க." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குறாங்க. இங்க பார்த்தா வீட்டுக்கு வராங்க நம்ம இவங்களும். அதாவது நம்ம ஆண்டாள், அழகர் வீட்டுக்கு வராங்க. தமிழ் வந்து அந்த இடத்துல கோவமா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி வந்து ஆண்டாளும், அழகரும் கேட்குறாங்க. "எனக்கு வந்து உங்க 2 பேத்து மேலயும் கோவம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2 பேரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சண்டைய போடுறாங்க. "ஏய் நான் தான் என்னாச்சுன்னு கேட்குறேன்ல, நீ எதுக்கு கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தமிழ் கூட நான் தான் பேசணும், நீ தான் பேசணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "பார்த்தீங்களா இப்போ கூட நீங்க சண்டை போடுறீங்க. நீங்க சண்டை போடுறதால தான் எங்க அப்பா, அம்மா வந்து சண்டை போடுறாங்க. அவங்க சண்டை போடுறதால எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ உங்களால தான் நாங்கலாம் பிரிஞ்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. "என்னது எங்களாலயா?" அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, "நாங்க எப்போ சண்டை போட்டோம்? நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஏய் இது ஒண்ணும் நான் வேணும்னு கட்டி பிடிக்கல. தமிழுக்காக தான் கட்டி பிடிச்சேன்." அப்படின்னு அழகர் சொல்றாரு. "நானும் அதுக்கு தான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். தமிழுக்காக தான் அமைதியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு எனக்குள்ள வந்து பாரதி வந்துடுறாங்க. "என்ன வீட்டுக்குள்ள அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இங்கே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நடத்துங்க நடத்துங்க." அப்படி சொல்றாங்க. "அது வந்து தமிழுக்காக தான்." அப்படி சொல்ல வராங்க. "என்னது தமிழுக்காகவா?" அப்படின்னு தமிழ் கேட்காங்க. "இல்ல நாங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சமாளிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் உட்காருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து நேரா வந்து திருப்பி வந்து பாட்டி அவங்ககிட்டயே வராங்க. அப்போ தர்மலிங்கம் பார்த்துக்கிட்டு, "ஏம்மா நல்லா இருக்காளா ஆண்டாளு?" அப்படின்னு கேட்காங்க. "என்னப்பா வந்து 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களே. அவள் நல்லா தான்ப்பா இருப்பா. தயவுசெய்து வந்து அவளை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. அவள் புருஷன் அழகர் இருக்கார்ல அவர் பார்த்துக்குருவாரு. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிதா இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி இருக்குது. சரி அவள் நல்லா பார்த்துக்கோ. நான் வந்து பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து பாட்டிக்கிட்டையும் லட்சுமிகிட்டையும் பாரதி வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கம்மா நானும் அதுக்கடுத்து ஆதி, தமிழ் எல்லாருமே வந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் நாங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போய் தங்க போகிறோம். ஏன்னா நாங்கள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் போய் வெளியில் தங்குறோம். அவங்க வந்து நெருங்கி பழகட்டும். அப்போ தான் அவங்க 2 பேத்துக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அம்மா நீங்கள் பாட்டுக்குள்ளே ஏதாவது பாத்திரம் சட்டி கேட்டால் கொடுக்காம வந்துடாதீங்க. பிறகு அவள்
பாட்டுக்குள்ளே அழகரை போய் கடையில் வாங்கிட்டு வாங்க அங்கே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரியா சொன்னதா, அவளுக்கு சமைச்சு பழகுனா தான் அவள் வந்து குடும்பம் நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரித்தா 3 நாள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்காங்க. அது ஆதி பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லட்சுமி வந்து சொல்கிறாங்க, பேசாமல் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க, அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவங்களை ஏற்றுக்கிற மனசு வர மாட்டேக்கு, கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன், ஆனால் ஃப்யூச்சரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க. சரிம்மா நீங்களும் கொஞ்சம் இவங்கள பார்த்துக்கோங்க, ஆண்டாளையும் அழகரையும் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.